எங்கட சமூகத்தில் ஈமானை இழக்கின்ற பெண்மணிகளுடைய நிலை திருமணத்தின் வடிவத்திலே வருகிறது. திருமணத்தின் வடிவத்திலே வருகிறது. இன்றைக்கு நிறைய பியூட்டி ஷாப்புகள் திறந்துட்டாங்க. எதுக்கு? பெண்களை அலங்கரிக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் வாஷிமாத்தி வல் முஸ்தௌஷிமாத்தி. என்ன சொன்னாங்க? பச்சை குத்துகின்ற பெண்மணிகள், பச்சை குத்தி விடுகின்ற பெண்மணிகளை அல்லாஹ் சவிப்பானாக. வல் முத்தனம்மிசாத்தி வல் முத்தஃபல்லிஜாத்தி. யார் இவங்க? இந்த கண்புருவம் இருக்குது பாருங்க, இந்த கண்புருவத்தை வலிச்சு அழகுபடுத்துறவங்க. கண்புருவத்தில் முடிய வெட்ட முடியாத அழகுக்காக அதை வலிச்சு டிசைன் பண்றது. இன்னைக்கு நிறைய வந்திருக்குது. என்னென்னமோ கொண்டு வந்து ஒட்டி வைக்கிறாங்க கண்ணில், கண் இமையில ஒட்டி விடுறாங்க. யாரு? மணமகளை அழகுபடுத்தணுமாம், மணமகளை கவர்ச்சி படுத்தணுமாம். அதுக்கு என்ன பண்றாங்க? இந்த கண் புருவத்திலே கை வைக்கிறார்கள், கண் இமையிலே கொண்டு வந்து ஏதேதோ ஒட்டி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். இன்னொரு அறிவிப்புல வருது, பொய்முடி சேர்க்கக்கூடியவர்கள், பொய்முடி சேர்த்து விடக்கூடியவர்கள் சவிக்கப்பட்டவர்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். கல்யாணம் முடிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு தலையில முடி குறவாம். அதுக்கு என்ன பண்றது? பொன்னுடுப்பாற்றம்ன்ற போர்வையில பொய்முடி சேர்க்கிறது. கூடுமா இது? பொய்முடி சேர்க்கிற பெண்ணும் சவிக்கப்பட்டவர்கள். அதுக்குன்னு உடுப்பாற்றதுக்கு ஒரு சமூகம் ஈக்கி. இவங்க பொய்முடியோட தான் வாரதா. அந்த அந்த திருமண மேடையில உட்கார்ந்திக்க கூட ஜில் ஜில்லுண்டு அழகாயிக்கணுமாம். முடி சும்மா கொண்ட சும்மா பும்முண்டிக்கணுமாம், சிங்கம் மாதிரி. அதுக்கு பொய்முடிய சேர்க்கிறது. இது நடக்குதா இல்லையா? திருமணம்ன்ற போர்வையில ஒவ்வொரு ஈமானிய பெண்களும் நிதானமா சிந்திச்சு பாருங்க. வல் முத்தஃபல்லிஜாத், பற்களுக்கு இடையில அழகு ஏற்படுத்துறது, இடைவெளி ஏற்படுத்துறது. பல்ல மெஷினால பிடிச்சி தேய்ச்சி தேய்ச்சி என்ன பண்ற? அந்த பெண்களுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, என்ன? பற்களுக்கு இடையில இடை இருந்தா பெண்களுக்கு அழகாம். அதுக்கு பியூட்டி சலூன்களுக்கு போய் பல் வைத்தியர்கிட்ட போய் என்ன பண்றாங்கண்டா, பல்லுகளை லேசா தேய்ச்சி இடைவெளி ஏற்படுத்துறாங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுஆ செய்தார்கள், பதுஆ செய்தார்கள். இப்ப இதெல்லாம் திருமணத்துல பெண்களை உடுப்பாட்டுகிறோம் என்ற போர்வையில நிறைய நடக்குது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க. பொய்முடி சேர்க்கிற நிலைமை வரக்கூடாது. கண்களுக்கு பொய் இமைகளை கொண்டு வந்து ஒற்ற நிலைமை வரக்கூடாது. கண்புருவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துற நிலைமை வரக்கூடாது. பற்களுக்கு இடையில அழகுக்காக இடைவெளி ஏற்படுத்துற நிலைமை வரக்கூடாது. இதுவெல்லாம் பெண்மணிகளுடைய ஈமானை ஆட்டம் காண செய்கிற இடங்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கிற இடங்கள். ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தடுத்ததை, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்ததை எங்களுடைய பெண்மணிகள் செய்வார்களாக இருந்தால் அவர்களோடு நாங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம் என்று சொன்னாங்க. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உங்களுடைய பெண் மக்களின் ஈமான் சரிந்து போகிற கட்டங்கள் விளங்கினால் அதை நாங்கள் தான் நெறிப்படுத்த வேண்டும், அதை நாங்கள் தான் நேர்படுத்த வேண்டும், அந்த ஈமானை நாங்கள் தான் பலப்படுத்த வேண்டும். நாங்களும் எங்களுடைய பெண்களுக்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுப்போமாக இருந்தால் எங்களுடைய பெண்கள் வழிகட்டு போக, ஈமானை இழக்கின்ற நிலை வந்தால் மறுமையிலே கைசேதப்பட வேண்டி வரும் என்பதை அல்லாஹுவை பயந்து முடிவெடுக்க வேண்டும் சகோதரர்களே.